ஸ்கூலில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட நீ ஏன் படிக்கிறேன்னு கேட்டால் நிறைய பேர் எக்ஸாம்ஸ் ஒரு ரீசனாக சொல்லுவாங்க. நான் படிக்கிற ஒரு விஷயம் எனக்காக இல்லாமல் என் வாழ்க்கைக்காக இல்லாமல் ஒரு எக்ஸாமுக்காக படிக்கிறேன் மாதிரி சிச்சுவேஷன் வந்துருச்சு. சரி, ஸ்கூலில் தான் அப்படி இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் எப்படின்னு பார்த்தா அங்கேயும் நிலைமை அதே தான் இருக்குது. ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சிஸ்டமில் எங்கே இருக்குன்னு தேட வேண்டியதாக இருந்துச்சு. ஸ்கூல் லைஃப் ஃபுல்லாகவே எக்ஸாமுக்காக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மார்க்ஸுக்காக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலேஜ் வந்ததுக்கப்புறம் அது ஹேபிட் ஆகிடுச்சு. எதுக்கு படிக்கிறோம் அப்படின்றது தெரியாமல் போயிட்டோம் எல்லோரும். ஸோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்னால் தனியாக பண்ண முடியாது, எனக்கு ஒரு டீம் வேணும். ஏன்னா எஜுகேஷன் அப்படின்றது ஒரு பெரிய வாஸ்ட் ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக வந்து we need a team அப்படின்னு சொல்லிட்டு ஐ வெண்ட் அண்ட் ஸ்போக் டு மெனி டிபார்ட்மெண்ட்ஸ் காலேஜில். இன்ஜினியரிங்லாம் என்னன்னு சொல்லி கொடுக்கலாம் முதல்ல. அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் வி டிசைன் டெக்ஸ்டர் பாக்ஸ். ஏன்னா ஸ்கூலுக்கு வந்து கரிக்குலம்க்கு அப்பாற்பட்டு இருக்கிறது வந்து அவங்களுக்கு எப்பயுமே பிரச்சனை தான். கரிக்குலம்குள்ளே அவங்களுக்கு எதாவது வேணும். அண்ட் ஆல்சோ நம்ம ஸ்கூல் கரிக்குலம் புக்ஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே தியரட்டிக்கலாக இருக்குது. ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்குற மாதிரி லேப்ஸ் இருக்குது. பட் லேப் எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம ஸ்கூல் படிக்கிற புக்ஸில் கான்செப்டும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இந்த ஆக்டிவிட்டியோட முக்கியமான பர்பஸ் இண்டிவிஜுவலாக அவங்க செஞ்சு பார்க்கணுன்றது தான். ஸோ நான் அதை ஃபுல்லாக செஞ்சு பார்க்கும்போது எனக்கு புது கேள்விகள், புது புரிதல்கள் வரும். நான் யாரோ ஒருத்தர் செஞ்சு காட்டுறாங்கன்னா நான் படம் பார்க்குற மாதிரி அப்படியே பார்த்துட்டு நான் போயிடுவேன். ஸோ அவங்கவுங்க கரிக்குலம் என்ன இருக்கோ அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து அந்த பாக்ஸில் இருக்கும். ஸோ 6 ஸ்டாண்டர்ட் பாக்ஸில் 10 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அதில் ஒன்று 2 ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ அந்த ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு பிரெயின் புக் இருக்கும். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸோட டிசைன்ஸு, அந்த புக்ஸோட டிசைன்ஸு இதெல்லாமே விமல் தான் பார்த்துப்பார். ஸோ அவர் வந்து இஸ் அ மல்டி டாஸ்கிங் பர்சன். ஸோ இதுவும் பண்ணுவார், அதுவும் பண்ணுவார், டீச்சிங்கும் பண்ணுவார், எல்லாமே பண்ணுவார். டிசைன் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் சிபிசி அண்ட் சமச்சீர் புக்ஸில் இருக்க கான்செப்ட்ஸை பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸாக செஞ்சு அதை ப்ரொடக்ஷன் டீமுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். R&D டிபார்ட்மெண்ட்லேருந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மெட்டீரியல்ஸ் சென்ட் பண்ணுறாங்க. அந்த மெட்டீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கும். இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கணுன்னா 250 டிஃப்ரெண்ட் சப்ளைஸ் இருக்காங்க. இந்த சப்ளைஸ் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க. எங்கள் எல்லார்கிட்ட வாங்கிட்டு இதை ரெடி பண்ணுறதுக்காக எங்கள் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் 20 to 30 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இது வரைக்கும் 16,000 டெக்ஸ்டைல் பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். எங்களோட பாக்ஸ் பார்த்தீங்கனாலே இட் இஸ் ஜஸ்ட் மேட் வித் சிம்பிள் டூல்ஸ் லைக் பிளாஸ்டிக், பேப்பர், கார்ட்போர்ட் அந்த மாதிரி. ஏன்னா இப்போ வர எல்லா ப்ராடக்ட்ஸும் எல்லாம் ஹைடெக்காக இருக்குது. ஸோ பசங்க நினைக்கிறாங்க ஹை டெக்னாலஜி தான் சயின்ஸ். இல்லை, சயின்ஸ்னால் வெரி சிம்பிள். எல்லாத்துலேயுமே சயின்ஸ் இருக்குது. அதுதான் எங்களோட மெயின் மோட்டிவ். அண்ட் தென் வி காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு புட் அ ஸ்டால் இன் மேக்கர் ஃபேர் சிங்கப்பூர். அங்கே we got an opportunity to a session called an unconference session. அதில் our team represented maker movement in India. நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொன்னப்போ நிறைய பேர் கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் வந்து பேசினாங்க. அதிலேருந்து தெரிஞ்சிச்சு லைக் teaching the basic science is more important too. இதுக்கப்புறம் we got a lot of opportunities in Singapore. After that only we got to know the need of us there, and that's how Infinite Engineers was born as Infinite Innovations in Singapore. டெக்ஸ்டர் பாக்ஸோட ப்ரைம் அப்ஜெக்டிவே கரிக்குலம் பேஸ்ட் சயின்ஸ் கான்செப்ட்ஸை எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாகவும் என்ஜாய்பலாகவும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சது. அண்ட் டெக்ஸ்டர் பாக்ஸ் ஒரு ஃபிக்ஸ்டு பவுண்ட்ரி, அதாவது கரிக்குலம்குள்ளே இருக்கும். இந்த பவுண்ட்ரியை உடச்சா எப்படி இருக்கும்னு யோசிக்கும் போது தான் நான்சென்ஸ் கேம்ப்னு ஒரு ஐடியா தோணுச்சு. நான்சென்ஸ் கேம்போட டேக்லைனே பார்த்தீங்கன்னா நாட் எவ்ரிதிங் ஹேஸ் டு மேக் சென்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் எப்போவுமே புக்கு மட்டும் இல்லாமல் அதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கணும். இந்த நான்சென்ஸ் கேம்ப் மூலியமாக நிறைய டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுறது பார்க்கும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் நிறைய பேருக்கு எப்படி ரீச் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த நான்சென்ஸ் கேம்ப் எங்கள் ஆஃபீஸில் மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டிவிட்டி சென்டர் கூட கொலாபரேட் பண்ணி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சென்னையில் கூடிய சீக்கிரம் நிறைய லொக்கேஷன்ஸில் நான்சென்ஸ் கேம்ப் ஒர்க் ஷாப்ஸ் நடக்கும். இவ்வளோ வருஷமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருந்துருக்கோம். பட் வி ஆல்வேஸ் ஹேட் ஒரு வேக்யூம் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு கேப் ஃபீல் பண்ணோம். பசங்களோட ஐடியாஸை வந்து இன்னோவேஷனாக ஒரு ப்ராக்டிக்கல் ரியல் வேர்ல்டுக்கு கொண்டு வராத ஒரு ஸ்பேஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது ஸ்கூல்ஸில். ஸோ அதுக்கு வந்து வி தாட் டு டிசைன் அ திங்கரிங் ஸ்டுடியோ ஸ்கூலில் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆல்வேஸ் ஹேட் அ தாட். ஏன்னா நிறைய கண்ட்ரீஸில் இருக்குது. அப்போ தான் வந்து நீதி ஆயோக் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தி இனிஷியேட்டட் அ ப்ராஜெக்ட் கால் அட்டல் டிங்கரிங் லேப். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து எனி ஒன் கேன் அப்ளை ஃபார் தட் அண்ட் தே வில் கெட் ஃபண்டிங் ஃப்ரம் தெம் and they can set up their own Atal Tinkering lab in their school. So it was a very good platform for us. And Dipo we started setting up எங்களோட டிங்கரிங் ஸ்டுடியோஸை வந்து அட்டல் டிங்கரிங் லேப்ஸாக வந்து செட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தமிழ்நாடு அண்ட் கேரளாவில் இருந்து நிறைய ஸ்கூல்ஸில் செட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸில் வந்து இன்ஃபினிட் இன்ஜினியர்ஸோட டிங்கரிங் ஸ்டுடியோ அக்ராஸ் இந்தியா வரும் கண்டிப்பாக. ஸோ இப்போ ரீசெண்ட் அடிஷன் டு இன்ஃபைனஸ் அப்படின்னு பார்த்தா ரொம்ப முக்கியமான ஒன்று சயின்ஸ் ஆன் ஸ்டேஜ். ஸோ அந்த ஸ்டேஜ் ஷோ வந்து பெரிய சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஸ்டேஜில்
ஃபன்னாக ஒரு கதை, அந்த கதைக்குள்ளே அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வரும். ஸோ நம்ம வேர்ல்டு முழுக்க தேடி பார்த்தாலுமே அந்த சயின்ஸை வந்து ட்ராமா, தியேட்டர், ஸ்டோரி கூட யாராவது இன்டெகிரேட் பண்ணுறாங்களா அப்படின்னு தேடி பார்க்கும்போது ஸ்டேஜில் சயின்ஸ் பண்ணுறாங்க, ஆனால் அது வந்து ஒரு ஸ்டோரியாகவோ ஒரு இன்ட்ராக்ஷன் டைலாகாகவோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ நமக்கு வந்து எப்போவுமே கதை கேட்டே பழக்கம். காக்கா கதையிலேருந்து எந்த கதையாக இருந்தாலும் நமக்கு ஒரு கதைக்குள்ளே நீங்கள் எந்த கருத்து சொன்னாலும் அது ரொம்ப நாள் நமக்குள்ளே நீடிக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் சயின்ஸ் ஆன் ஸ்டேஜ். எஜுகேஷன்றது வந்து மார்க்ஸில் மட்டும் இல்லைங்க, ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸுக்கான இன்ஸ்டன்ட் அண்ட் ஸ்கேலபிள் சொல்யூஷன்ஸை க்ரியேட் பண்ணுறது தான் இருக்குது. இதை தான் நாங்கள் ஸ்கூல் லெவல்லேருந்து கொண்டு வரலான்னு பண்ணிகிட்ருக்கோம். We are on a mission to create young innovators.